Good morning, champion. This is Professor Aswan from Government College of Technology. I am having question on thermal engineering. என்ன question இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, during which of the following process heat rejection take place in Carnot cycle? Carnot cycle வந்து ஒரு சூப்பரான சைக்கிள். ஸோ நம்ம ஹீட் இன்ஜினுக்கு வந்து இதெல்லாம் நம்ம இது பண்ணுறோம். இல்லை ஃபஸ்ட்டு பிபி டயக்ராமும் டிஎஸ் டயக்ராமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிபி டயக்ராம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டைமண்ட் மாதிரி இருக்கும். கொஞ்சம் படுத்தா மாதிரி ஒரு இது போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இன்னொரு இது போட்டு, அப்புறம் இதில் போட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் இழுத்து விட்டா மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 to 2 இது வந்து என்ட்ரோபி கான்ஸ்டாக இருக்கும். 2 to 3 இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டாக இருக்கும். 3 to 4 இங்கே என்ட்ரோபி கான்ஸ்டாக இருக்கும். 4 to 1 இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டாக இருக்கும் அப்படின்றது தெரியுது. இப்போ நம்ம எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 to 2 வந்து இட் இஸ் அ ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. 2 to 3 வந்து இட் இஸ் ஹீட் அடிஷன் ப்ராசஸ். ஹீட் அடிஷன் ப்ராசஸ் சொல்லலாம். ஸோ இல்லை இது பார்த்தீங்கன்னா ஹீட் அடிஷன்றதை விட நம்ம இட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். இங்கே வந்து ஹீட்டை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 3 to 4 வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா, அகெயின் இது வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ். 4 to 1 வந்து இட்ஸ் அ கம்ப்ரெஷன் ப்ராசஸ், ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே இதில் போடும்போது டிஎஸ் டயக்ராமில் போடும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ் டயக்ராமில் இட்ஸ் அ சிம்பிள். ஸோ இங்கே என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும், இது டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். அகைன் என்ட்ரோபி கான்ஸ்டன்டாக இருக்கும், இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கும். சேம் ப்ராசஸ் தான், ஆனால் டிஎஸ் டயக்ராம் எப்படி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஸோ கம்ப்ரெஷன் அப்படின்றப்போ வந்து இங்கே ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகும். கம்ப்ரெஷன்றதுல ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் 4 to 1 வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகும். வால்யூம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் இப்போ இவன் வந்து T2C இங்கே 2 to 3ல வந்து ப்ரெஷர் வந்து எக்ஸ்பேன்ஷனால ட்ராப் ஆகுது. இங்கே ப்ரெஷர் எக்ஸ்பேன்ஷனில் ப்ரெஷர் ட்ராப் ஆகும். ஸோ ப்ரெஷரும் வால்யூமும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால இது அதிகமான இது கம்மியாகும். பார்த்தீங்கன்னா 1 to 2ல வந்து வால்யூம் வந்து இங்கேருந்து இங்கே கம்மியாகுது. ஸோ V1 இங்கே இருக்கு, V2 இங்கே இருக்கு. 2 to 3ல எக்ஸ்பேன்ஷனால வால்யூம் அதிகமாகும், இங்கேயும் வால்யூம் அதிகமாகும், இங்கே வால்யூம் கம்மியாகும். ஸோ ப்ரெஷர் வால்யூம் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கம்ப்ரெஷன் எக்ஸ்பேன்ஷன் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கம்ப்ரெஷன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாகும், எக்ஸ்பேன்ஷன்னா ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆகும். அடுத்தது டெம்பரேச்சர் அண்ட் என்ட்ரோபி என்ன ஆகுதுன்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டெம்பரேச்சர் என்ட்ரோபி என்ன ஆகுது. இப்போ 1 to 2 வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பட் என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது, ஏன்னா ஐசென்ட்ரோபிக்னால. அகைன் 2 to 3ல வந்து 2 to 3ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்குது, ஆனால் என்ட்ரோபி அதிகமாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் அ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ், என்ட்ரோபி வந்து அதிகமாகுது. இங்கேருந்து பார்த்தா தெரியுது. 3 to 4 வந்து என்ட்ரோபி வந்து கான்ஸ்டன்ட், ஆனால் டெம்பரேச்சர் டிக்ரீஸ், எக்ஸ்பேன்ஷனில் டிக்ரீஸ் ஆகும். அடுத்தது 4 to 1 வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்குது, என்ட்ரோபி குறையுது. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்பேன்ஷன்னாலே வந்து ப்ரெஷர் ட்ராப் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்ரெஷன்னாலே வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் ட்ராப் ஆகும். ஸோ கம்ப்ரெஷன் எக்ஸ்பேன்ஷன் வச்சு அங்கே முடிச்சிடலாம். ஆனால் இங்கே கம்ப்ரெஷன்னா
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஐசோதர்மல் கம்ப்ரஷனில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கும். அதே போல் எக்ஸ்பேன்ஷன்னா டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். ஆனால் ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷனில் இதுவாக இருக்கும், கான்ஸ்டன்டாக இருக்கும்ன்றது புரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபியை பொறுத்த வரைக்கும் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன், அப்போ என்ட்ரோபி கான்ஸ்டன்டாக இருக்கு. ஆனால் இங்கே ஐசோதர்மல் எக்ஸ்பேன்ஷனில் என்ட்ரோபி அதிகமாகலாம். எக்ஸ்பேன்ஷனில் என்ட்ரோபி அதிகமாகும், அதே கம்ப்ரஷனில் என்ட்ரோபி கம்மியாகும். இதுதான் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம ரொம்ப ஈனாக அப்சர்வ் பண்ண வேண்டிய பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டும் ஸோ இங்கே அதுதான் கேட்குறாங்க. இப்போ கார்னட் சைக்கிளில் ஹீட் ரிஜெக்ஷன் எங்கே நடக்கும்? ஹீட் ரிஜெக்ஷன் கீழே நடக்கும். இது வந்து ஹீட் அப்சார்ப்ஷன், இது வந்து ஹீட் ரிஜெக்ஷன். கீழே நடக்குன்னா கீழே நடக்கிற ப்ராசஸ் வந்து கம்ப்ரெஷன். ஐசோதர்மல் தெரியும், கண்டிப்பாக ஐசோதர்மல் தான், ஆனால் இட் இஸ் கம்ப்ரெஷன். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கார்னாட் சைக்கிள்னா அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் சைக்கிள் வரைய கற்றுக்கணும். சைக்கிள் வரைய கற்றுக்கிட்டு அப்புறம் வந்து அது என்னென்ன ப்ராப்பர்ட்டி எப்படி மாறுதுன்றத புரிதல் இருக்கணும். இந்த 2 சைக்கிள் வரைஞ்சிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி மாறுதுன்னு புரிதல் தெரிஞ்சதுன்னா நம்ம கார்னாட் சைக்கிள் தெளிவாக இருக்கிறதா அர்த்தம். ஸோ கார்னாட் சைக்கிள் தான் எல்லா சைக்கிளுக்கும் மூலாதாரம்ன்றனால கார்னாட் சைக்கிளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மற்ற சைக்கிளை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.